பாத்து மெல்ல. என்னம்மா? தாடி என்ன வேகம்! இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அவசரம்ப்பா. இன்னும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் என்ன நல்லபடியா நடந்து போச்சு. கொஞ்சம் சிரிக்கிறது. இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி போறது? என்ன நீ திடீர்னு பஸ் சொல்லிட்டீங்கன்னா இருந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமையே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குது. நமக்குத்தான் உங்களையே எனக்கு தான் ஒரு அளவும் தெரியல. ஐயா நீங்க இங்க படுக்க வேண்டாம், நம்மளோட தான் வாங்க. வேலை செய்தா இருடா, வேலை செய்தா என்னடா? அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணா. குழந்தை பிறந்துருச்சா? வாங்க. உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ரசப்பி ஐயோ என் பேச்ச கேட்காம விளக்கணிக்கிற, பின்னால நீயே வருத்தப்பட போற. போய் இப்படி கொலை பண்ணிட்டாங்களே, இவங்கெல்லாம் மனுஷங்களா? நாம எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியில அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. தாலி கட்டுனா அடுத்த நாள் அவன் தலை இருக்காது. தாலி கட்டுனா அடுத்த நாள் அவன் தலை இருக்காது. எங்க போறீங்க? ஐயா, இப்படியே இந்த காளிமுத்து பையல விட்டுவிட்டு போனா நாளைக்கு நீங்களே அவங்கிட்ட கைகட்டி நிக்க வேண்டிய நிலைமை வரும். ஆமாங்க ஐயா, அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை இருக்காதியா. அடச்சி, உனக்கு மரியாதை வேணுங்கிறியா? ஐயாவை சொல்லு. நாம கட்டி காப்பாத்தின கட்டுப்பாட்டை ஊர்ல உடைச்செறிஞ்சிட்டான், ஊருக்கு தலைவன் ஆகிட்டான். அடுத்த பிரசிடண்ட் அவன் தான் அப்படின்னு அவன் சொல்றான், நான் சொல்லல. அப்படி அவன் ஆகிட்டா நீங்க அனுபவிச்சதெல்லாம் அவனும் அனுபவிப்பான். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அவனும் செய்வான். நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால கட்சி மாறேங்கிறியா? நான் மாறுவனா உங்களை விட்டுட்டு? அப்படி அவனை ஆக விடாம பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். வணக்கம் காடி என்ன. காளி என்ன, உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு உருப்படவே மாட்டானுங்க. வாங்கண்ணே, பூஜை பண்ணிட்டு போலாம். வாங்கண்ணே. வாங்கண்ணே.
நானே கேட்காத மரியாதைய ஊரு தானே கொடுத்துச்சு. டே காளிமுத்து காளிமுத்துன்னு கூப்பிட்டவனெல்லாம் என்ன பார்த்து காளி என்னேன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அப்பத்தான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நாம குனிய குனியதான் அவங்க குட்டிக்கிட்டு இருப்பாங்க, நாம நிமிந்துட்டா அவனுங்க குனிஞ்சிருவாங்க. அன்னைக்கு நிமிர ஆரம்பிச்சவன் தான் நான். இந்த ஊர்ல தப்பு தண்டை நடந்தா யாரும் பஞ்சாயத்துக்கு போறதில்ல. காளி என்ன நேரா என்கிட்ட வருவாங்க. நானும் தப்பு பண்ணவனை பிடிச்சு 2 போடு போட்டு அனுப்புவேன். ஏன்டா அவனை அடிச்சேன்னு என்ன கேட்க எவனுக்கும் தைரியம் இல்ல. சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊருக்கு நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா? வீட்டுல தண்ணியில போய் தண்ணி கொண்டாடி. ஐயா நான் போக மாட்டேன், பயமா இருக்கு. அங்க காளியன் இருப்பான், கையை பிடிச்சு இழுத்துருவான். ஏமா இந்த ராத்திரி நேரத்துல எதுக்குமா தண்ணிக்கு போற? எல்லாம் காளியன் இருக்கு, பயம் இல்ல. நாளைக்கு தர்றேன்னு சொல்லு, 4 மாசமா இழுத்து அடிக்கிறீங்க. என்னடா நியாயம்? காசு எப்ப தரணும் அப்ப வாங்கிக்கடா. அப்போ தரமாட்டியா? தரமாட்டேன். தரமாட்டேன்? தரவே மாட்டேன். டேய், உன்கிட்ட பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா. எப்படிடா? இப்பவே காளியன் கிட்ட போய் சொல்லி. ஏ ராசா, கொஞ்ச நேரம் பாலை கறந்துக்கிறேன். ஏ ராசா, என் அப்பா. ஏய் சும்மா நிக்கிறியா? காளியன் சொல்லட்டுமா? இப்படி நான் இந்த ஊருக்கே ஹீரோ ஆயிட்டேன். வேடிக்கையா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க அப்பாவையும் அம்மாவையும் எங்க அப்பா நிச்சயமா கொண்டிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நாங்க நன்றி கிட்டவங்க இல்ல. உண்மைதான், உங்க அப்பா அந்த கொலையை செய்யல. அப்படின்னா அந்த கொலையை செஞ்சது யாரு? வசந்தி சொல்லு. வசந்தி அவன் யாருன்னு சொல்லு. அவனை நாரா கிழிச்சிட்டு வந்துடுறேன். உங்களை மறுபடியும் மனுஷனாக்கணும் தான் நான் முயற்சி பண்றேன். அப்போ அவன் யாருன்னு சொல்ல மாட்டியா? அந்த கொலைகாரனை காட்டி கொடுத்து உங்களை கொலைகாரனாக்க நான் விரும்பல. என்ன வாந்தி எடுக்கிற? என்ன பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது, எடுக்கிறேன். இங்க வாங்க. கையை நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. திருப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு அழவா சொல்லாத. அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான். அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாய்யா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குனதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். என்ன? அங்க என்ன பார்வை? எங்க போறீங்க? கொஞ்சம் இரு, வரேன். வாயேன். இதெல்லாம் போய் பாத்தீங்க. கண்ணு இல்ல, வாய் இல்ல, மூக்கு இல்ல. டேய்,
அலே மேல வாடா. என்னம்மா திருட்டுத்தனமா காதலா? பயமா இருக்குண்ணா. இதுக்கு பயமா இல்லையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உடனே திரும்பிக்கிறீங்களே. ஏய், அவங்க அப்பங்கிட்ட போய் கேளுடா. என்னன்னு கேட்கணும்? கொஞ்சம் விளக்கென்ன கேளுங்கன்னு. அது எதுக்கு? அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டி விடுவேன். அவங்க அப்பங்கிட்ட போய் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளு. ஐயோ, ஏய், நான் இருக்கேன், போய் கேளுடா. சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? போய் கேட்டு புடுறேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன், அவ்வளவுதான். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வெட்டி போடுவா. ஐயா கிட்ட வந்து சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? டேப்பா, ஆத்திரப்பட. இது என்னையா நீங்க உங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு நான் அடிச்சிருக்கப்படாது. கேட்ட நாக்கை இழுத்து வச்சு பெட்டி இருக்கணும். அப்பம் பேர் தெரியாத அநாத பயலுக்கு எவ்வளவு திமிரு. எத்தவங்க இல்லன்னா என்னங்க? இவனத்தான் எம்மக மாதிரியே வளர்க்கறேன்னா. ஓ கண்ணாடி, எங்க நின்னுட்டு என்னையா பேசுற? ஆனா அவனா சொல்லி கொடுத்தா இவனுக்கு நீ அப்பன் ஆகிடுயா? நீ வளர்க்கறதுனால பணாத பைய பண்ணையாராயிர முடியுமா? நான் சொல்றது என்னன்னா, பஞ்சாயத்துன்னு பேசினா சம்பந்தப்பட்ட 2 பேரையும் கூப்பிட்டு பேசணும். அப்ப பண்ணையார் மகளையும் பஞ்சாயத்துக்கு இருக்கிறியா? அதுதானப்பா முறை. வெட்டி போடுவன் தாள். டேப்பா, வாத்தியார் சொல்றதுல நியாயம் இருக்கு. பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். அது அவனைத்தான் கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது விதி, அவ்வளவுதான் அனுப்பிச்சு வச்சிருவோம். விடியா? ஆனா என்னங்க நீங்க பேசுறது? இன்னைக்கு இது நடந்தா நாளைக்கு தேவர் விட்டு பொண்ணை இன்னொருத்தன் கேட்பான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? நீ கொஞ்சம் கூட விவரம் இல்லாத ஆளியா? காலம் மாறி போச்சு, நாமளும் மாறிக்கணும். அட ஏங்க வெட்டித்தனமா பேசிக்கிட்டு, நாளைக்கு வெடிக்கிறதுக்குள்ளாரே இப்ப ஊரை விட்டு ஓடியா? இல்ல நாமெல்லாம் ஓடி போயிருவோம். சரியா? அப்ப இதான் உங்க முடிவா? தம்பி, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. பஞ்சாயத்து முடிவுக்கு நாம ஒத்து போகணும். அதனால நீ என்ன செய்யறேன்னா, விடியறதுக்குள்ள ஊரை விட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது. அவன் போக மாட்டான். நாளைக்கு பொழுது விடிஞ்சது இந்த கல்யாணம் நடக்கும். உங்க பொண்ணு கழுத்துல இவன் கட்டின தாலி கிடக்கும். தாலி கட்டினா அடுத்த நாள் அவன் தலை இருக்காது. யாரு தலை இருக்காதுன்னு பாக்கலாம்டா. ஐயா, நாளைக்கு காத்தால 6 மணிக்கு பிள்ளையார் கொள்ள இவன் தாலியோட இருப்பான். உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறல, உங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும். காளினே, இன்னும் பூசாரி வரலனே. இந்த பூசாரிக்கு என்ன வந்தது? அவரு கூட என்ன வரல பாருங்க. ஏங்க, பூசாரி வந்து மந்திரம் சொன்னா பிள்ளையாருக்கு காது கேட்குமா? நீங்க கவலைப்படாதீங்க, வந்தா பாப்போம். இல்லைன்னா நானே கல்யாணத்தை நடத்தி போடுறேன். காளியண்ணே, இன்னைக்கு ராத்திரி நீ உயிரோட தூங்கணும்னா மரியாதை அந்த கல்யாணத்தை நடத்தி வை. காளியண்ணே. காளி என்ன ராகு காலம் வரப்போகுது, இன்னும் பொண்ணு வரலையே. ஏண்டா ஊதுறீங்க? இன்னும் பொண்ணு வரலையே, நிறுத்துங்கடா. டாய், ஏண்டா நிறுத்திட்டீங்க? பொண்ணு இன்னும் வரலையே, என்ன பண்ணலாம்? பரவாயில்ல சொல்றேன்ல, போ போய் வேலையை பாரு. என்னங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? உங்க கைத்தால நின்னா அங்க என்ன நடக்கும்னு இந்த பயலுக்கு தெரியாது போல் இருக்கு. இந்த பனாரி பயலுக்கெல்லாம் நீங்க போய் பயப்படலாமா? ஒரு அடிக்கு தாங்குவானா? நான் இல்ல. என்ன பிரசிடண்ட் சுத்தி கத்தியம்போட காவல் இருக்காங்க என்ன? அந்த அருவாளை எடுறா. என்னடா அது? வெட்டி மேளம் கேக்குது. கல்ல வச்சு தாலி கட்டுறானுங்களா? கல்லத்தான் வச்சு கட்டணும், இல்லன்னா இவனுக்கு லட்சணத்துக்கு பொண்ணையா வச்சு கட்ட பொண்ணு வச்சு கட்டிட்டானுங்க. ஏதடா உங்க பொண்ணுக்கும் கதிரேசனும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு.